கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளில காலை வேளையில நம்ம எல்லாருக்கும் ஜீவனை தந்து சுகத்தை தந்து பலத்தை தந்த மகத்துவம் உள்ள அநாதி தீர்மானம் உள்ள அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு முதலாவது என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் கர்த்தருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த காலை வேளையில இந்த ஆராதனையில கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள எனக்கு தருணம் தந்த பாஸ்டர் எஸ்.கே. சாமுவேல் அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷரை நம்பாதே அப்படின்னு சொன்னாரு. நம்பப்படுகிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பூமியில நாம் பல நாட்கள் சிஸ்டர், சத்தம் கிளியரா இருக்குதாங்க சிஸ்டர்? ஹலோ ஹலோ சரிங்க சிஸ்டர், தேங்க்யூ. நன்றிங்கம்மா, நன்றிங்க, தேங்க்யூ. இந்த நாளினுடைய செய்தியினுடைய ஆதாரமாக 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிப்போம். அது படிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த ஒரு நாள் 2 நாளைக்கு முன்பாக மிகவும் மனசோர்வாக இருந்தது. அப்போ ஜெபம் பண்ணேன், அப்படி சோர்வு போல அப்படியே இருந்தது. அப்போ என்னுடைய சகோதரி சென்னையில் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டேன். எனக்கு தெரியல என்னன்னு கொஞ்சம் டல்லாவே இருக்குதுமா, மனசுலதான் மனதளவுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடு அப்படின்னா நல்லா அது ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைண்ணா எல்லாம் சரியாயிடும், கர்த்தர் பெரியவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தது. திடீர்னு எனக்கு ஒரு வசனம் சொல்லணும் தோணுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிச்சுட்டு சொல்லும்போது சொல்லிச்சு, நம்முடைய தகப்பனார் டேடியுடைய பைபிள்ல 2002லும் 2004லும் 2 முறை இந்த வசனத்தை மெடிடேட் பண்ண மாதிரி சைட்ல மார்க் பண்ணி வச்சிருந்தாருங்கன்னா ரீசெண்டா அதை பார்த்தேன் நான் சொன்ன மாதிரி. அப்போ ஒரு பெரிய உத்வேகம் எனக்குள்ள வந்தது. அந்த வசனம் கேட்கும் போதே வந்தது. ஏன்னா கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி உங்களை காத்து கொள்வார் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு இடைப்பட்டவர், என் தந்தையோடு இணைப்பட்டவர், பல தெய்வ மனுஷர்களோடு இடைப்பட்டவர், நம்மோடு இந்த காலை வேளையில தயவாய் தம்முடைய தயவுல தம்முடைய இரக்கத்துல நம்முடைய கிருபையில நம்மோடு இடைப்படும்படியாக அவருக்கு நம்ம ஸ்தோத்திரத்தையும் துதியும் ஏறெடுக்கலாம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறங்க, தாவே மை துதிக்கிறேன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரே நீர் உண்மை உள்ளவரப்பா, பூமியில யார் உண்மையா இருந்தாலும் இல்லைனாலும் தேவரீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க எங்களுக்கு உண்மை உள்ளவரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால் ஆண்டவரே நீர் எங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, காணப்படுகிற ஆண்டவரை வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா தீமை நின்று விலக்கி எங்களை காத்து கொள்ள ஆண்டவரே நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கர்த்தருடைய தாசன் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் என்று ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட கர்த்தாவை இதை எழுதி திட்டம் பண்ணி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த தீர்வு எழுத்து கர்த்தாவே என் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தயவாய் இந்த காலை வேளையில ஆண்டவரை பரிபூர்ணமாய் நிரம்பட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் என்னையும் எங்களையும் மறைத்து கொள்ளட்டும். பாவமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாம்சம் மறைக்கப்பட்டு தேவரீர் தாமே மகிமைப்படுவீராக. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் என்னையும் என் ஜெபங்களையும் ஆண்டவரே இந்த ஆராதனையும் அங்கீகரிக்க வேணுமாய் கேட்கிறேன் நல்ல பரலோக பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம். அப்போ முன்னொரு முறையா படிக்கிற அந்த வசனத்தை, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி
தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த வசனம் சொல்லும்போது கர்த்தரோ அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஏன் அப்படி சொல்லுதுன்னு சொன்னா, அதுக்கு ஒரு வசனம் முன்னாடி நீங்க போய் படிச்சீங்கன்னா, பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறார். உலகத்துல உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடியால் பொல்லாங்கனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட மனிதர்களால் சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வரும். நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு சோர்ஸ்ல இருந்து பிரச்சனை வரும். நம்ம நினைக்கிறதுக்கும் நம்ம எதிர்பார்க்கிறதுக்கும் அதிகமா சில நேரத்துல இந்த சோதனைகள் காணப்படும் மனுஷர் மூலமாக. ஆனா கர்த்தருடைய வசனம் பவுல் அப்போஸ்தலன் அந்த மாதிரி மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் கூட என்ன உடனே நினைச்சிட்டு எனக்காக ஜெபம் பண்ணிக்குங்க, இந்த மனுஷர் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, இந்த மனுஷருடைய தொல்லை அதிகமா இருக்குதுன்னு சொன்னவரு உடனே அடுத்த வசனம் எழுதும்போது என்ன, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரோ உண்மை உள்ளவர். நம்முடைய யார் வேணா உண்மை இல்லாம இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம உண்மையா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்த பலர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்துல கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க, அப்புறமா பார்த்தா அவங்களுடைய உண்மையில குறை வந்திருக்கும். ஒருவேளை நமக்கு உதவி செய்யற வேலைக்காரராக இருக்கலாம், உதவிக்காரர்களாக இருக்கலாம், இல்ல நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம கூட பழகிற மற்ற அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டிலே இருக்கிற சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இரத்த உறவுகளாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அப்போ ஒரு நேரம் நம்ம மனசு ஐயோ இவ்வளோ நம்ம நேசிக்கிறோமே, ஆனா திருப்பி அந்த நேசம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம மனசு உடைஞ்சு போயிருக்கோம். அந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லார் வாழ்க்கையிலும், என் வாழ்க்கையில இருந்துச்சு, எல்லார் வாழ்க்கையில இருந்துருக்கு. அப்போ அந்த கர்த்தருடைய வசனம் பாருங்க என்ன அழகா சொல்லுது. கர்த்தரோ, உங்க நம்பிக்கை எப்பவும் யார் மேல இருக்கணும்னா கர்த்தர் மேலேயே இருக்கணுமா. ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவன் நம்பப்படுறதுக்கு எம்மாத்திரம். காலையில பூத்து மாலையில உலர்ந்து போகிற புல்லின் மேல இருக்கிற பூவை போல எல்லாம் போயிடுவாங்க, புல்ல போல வாடிடுவாங்க, இந்த மகிமையெல்லாம் பூவை போல உலர்ந்து போயிடும்னு சொல்லுது கர்த்தருடைய வசனப்பா. அப்போ இந்த வாழ்க்கையில கொஞ்ச நாள் தான், இந்த கொஞ்ச நாள்ல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வசனம், கர்த்தரோ உண்மை உள்ளவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்ன பாடுகளா இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, அவைகளின் இடையே நடக்க கர்த்தர் நம்மை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன அழகான வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். யாரையும் நம்ப வேண்டியதே இல்லை. யாரை நம்பினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், தவறி போயிடுவோம். நம்மளே யோசித்து பார்க்கலாம். நம்ம சில நேரத்துல உண்மை இல்லாம இருந்திருப்போம், மனுஷர்கிட்ட எல்லாம் இருந்திருப்போம், சொந்தங்கள் கிட்ட எல்லாம் இருந்திருப்போம், இல்ல ஒருவேளை கர்த்தர்ட்ட பல நேரங்கள்ல நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு செய்யாம இருந்திருப்போம், ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜெபிக்காம இருந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் மன்னிப்பாராக. அது போல கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருந்திருப்போம், கர்த்தர் தயவுள்ளவராய் இருப்பாராக. நம்ம படிக்கிறோம்னு சொல்லி படிக்காம இருந்திருப்போம் வேதத்தை. அப்போ ஆனா நாம் உண்மை இல்லாத போதே அவர் நமக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அங்கேயே நம் பாவிகளாய் இருக்கிறதுனா உண்மை இல்லாதனால்தான் பாவம் செய்யறோம். பாவிகளாய் இருக்கும் போதே நம்ம மனம் திரும்பின பிறகு இல்லை, நம்ம பாவத்து குறித்த அறிவு வந்த பிறகு இல்லை, பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவனாகிய கர்த்தர் என் மேலும் உங்கள் மேலும் கொடுத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் உண்மையில ஒரு நாளும் குறைவில்லாத உண்மை உள்ளவர். அவர் நிறைவான உண்மை உள்ளவர். அவருடைய உண்மையை குறித்து ஒரு சின்ன பாடல் இருக்கிறது, இந்த பாட முயற்சி பண்றேன். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஆமேன். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில கூட நமக்கு வாக்கு தத்தம், நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினவர் மாறிடார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நமக்கு நிறைவேற்றி இருக்கிறார், ஆல்ரெடி செய்து முடிச்சிட்டாரு. சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் அதனாலதான் சிலுவையில முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. அவருடைய ரட்சிப்பின் வேலையை அவர் முடிச்சிட்டாரு. நம்மள எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க இன்னும் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அவ்வளோ கஷ்டத்துல, அவ்வளோ பாடுகள்ல பொறுமையா இருந்து கர்த்தர் நம்மேல இருந்து அன்பினால செய்து முடிச்சிட்டார். அவர் இந்த பினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கால்வரி, அதை எப்பவுமே சந்தேகப்படவே கூடாது. அப்போ சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு வசனம் டெய்லி கேட்கிறோம், ஜெபம் பண்றோம். நான் என்னையே சேர்த்துதான் சொல்றேன். நிறைய காரியங்களை படிக்கிறோம், பாடல்கள் கேட்கிறோம், செய்திகள் கேட்கிறோம். நம்ம இரவுக்கு இரவு ஜெபம் அட்டன் பண்றோம், பகல்ல விடியற்காலையில போராட்ட ஜெபம் அட்டன் பண்றோம், அதிகாலையில எவ்வளோ வசனம் கேட்கிறோம், பைபிள் படிக்கிறோம். ஆனாலும் கூட சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சந்தேகங்கள் வந்துடும், சில டவுட் வந்துடும். சத்ருவாகிய அவன் என்ன பண்றான்னா, களையை அப்படியே விதைச்சிட்டு போயிடுறான். சில நேரத்தில் நல்லா படுக்கும்போது நல்லா இருக்கும், ஃப்ரெஷ் ஜூபிலண்டா. காலையில எழுந்திரிச்சா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா தெரியல, சில களைகள் விதைக்கப்பட்டு அது ராத்திரில முளைச்சிருதான்னு தெரியல. அப்படி சத்ரு அவனுடைய வேலையை அவன் செய்தாலும் கூட அப்படி இந்த சந்தேகங்கள் வரும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆமா, நான் உண்மை இல்லதான், நான் அறிக்கை பண்ணேன், கர்த்தர் என்ன மன்னிச்சிட்டாரு. ஆனா கர்த்தரோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறவே மாட்டாரு, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என் ஆத்மாவே நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்து, நீ சோர்ந்து போகாதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாத்துக்குங்க. சரி, ஏன் இந்த கர்த்தரை நம்ம நம்பணும்? அதுக்கு வசனம் நமக்கு என்ன மாதிரி ஆதாரங்களை கொடுக்குது? நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை சொல்லுது. அப்போ மறுபடியும் சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கேயும் ஒரு கர்த்தரோ இருக்குது பாருங்க. அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் கர்த்தரோ உண்மை உள்ளவர். இங்க அடுத்தது என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறாராம். நம்ம நினைவாகவே இருக்கிற ஒரு கர்த்தர் விளங்கவே விளங்காது பாருங்க. அவருக்கு எவ்வளோ பெரிய கர்த்தர், அவருக்கு எவ்வளோ தேவதூதர்கள் இருக்காங்க, எவ்வளோ அலுவல் இருக்கும், எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்னவோ 400 கோடி ஜனங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பூமியில. 400, அது கூடவா எனக்கு தெரியல, கூட இருக்கலாம். அப்போ அவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, அவ்வளோ பேருடைய பெட்டிஷன்ஸ். நிறைய பேர் ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் கடவுளே ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையா அவங்க இருதயத்துல இருந்து கூப்பிடும்போது டெஃபினட்டா அந்த கூக்குரல் அவர்கிட்ட போகும், அவர் அதுக்கு பதில் சொல்லுவாரு, இல்ல ஏதாவது ஒரு கிரியை செய்வாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ பிஸியான ஆண்டவர். ஆனா இந்த கர்த்தர் சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப சிறுமையும் எளிமையுமானவன் தான், ஆனாலும் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ யோசிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். உம்முடைய விரல்களின் கிரியையாக்கிய நட்சத்திரங்களை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எங்க மேல எப்படி ஆண்டவரை நினைவாகவே இருக்கிறீங்க, எப்படி ஆண்டவரை நினைவா இருக்க முடியுது? அதாவது
சும்மா நினைக்கிறது, ஆமா உங்களை நேத்தெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இருக்க சான்ஸ் இருக்கு. சில பேர் முகஸ்துதிக்கு சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல, சில நேரங்கள்ல உண்மையா இருக்கும், சில நேரங்கள்ல அது பொய்யா இருக்கும், நம்மள முகஸ்துதிக்காக சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. ஒரு வேக் தாட் இல்லை, ஒரு வேக் அப்படி கடந்து போகிற ஒரு நினைவு இல்லை. அவர் என்ன நினைவாகவே இருக்கிறாராம். ஹல்லேலூயா, சோத்திரம். இவ்வளவு மகத்துவம் இல்லை, என்ன போய் நினைவா இருக்கிறாராம். அப்பா நினைச்சாலே நமக்கு அப்படி உடம்பு சிலுக்கும். ஏன்னு சொன்னா அவருடைய விரல்களின் கிரியையாகிய நட்சத்திரங்களை நோக்கி பார்க்கும்போது, அது ஒவ்வொரு நட்சத்திரமும், அந்த சூரியனே எவ்வளவு பெருசுன்றாங்க. இந்த சூரியன் எவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசு சூரியன் பூமியை விட. அப்போ இந்த சூரியனை விட மகா பெருசுதான் நட்சத்திரங்கள். அப்போ இந்த சூரியனை விட ரொம்ப பெருசுதான் நட்சத்திரங்கள். ஆனா ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு ஏராளமான நட்சத்திரங்கள், அதாவது 200 to 400 பில்லியன் அப்படின்னு சொன்னா, நம்ம கணக்குல சொல்லணும்னா 20,000 கோடி நட்சத்திரங்கள்ல இருந்து 40,000 கோடி நட்சத்திரங்கள் வரை நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குதான். இப்ப தெரியாத எதுவும் இருக்கும். அப்போ அதான் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் உருவாக்கினவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய வசனம் சொல்லு, கர்த்தருடைய வசனம் சொல்லு. காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் இவைகளெல்லாம் உருவாக்கினவர் தான் கர்த்தர். அப்போ நல்லா யோசித்து பார்த்தா சூரியன் அவ்வளோ பயங்கரமான வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த பயங்கரமான வெளிச்சத்துல அது சும்மா ஒரு 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 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டா கூட நமக்கு பயங்கரமான காரியங்கள் நடக்கும் பூமியில. ஆனா அது தன் அயனத்துல சுத்தும்படிக்கு தங்களுடைய மார்க்கம் தப்பாம சுத்திக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்படி ஒரு சூரியனுக்கே இவ்வளவு கதை. அவர் 2 சூரியன் இல்லை, 4 சூரியன் இல்லை, 200 சூரியன் இல்லை, 20,000 சூரியன் இல்லை, 20,000 சூரியன் இல்லை, 20,000 கோடி சூரியன்களை படைச்சவர் தான் என்னுடைய ஆண்டவர். அவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன், அவ்வளோ பயங்கரமான கர்த்தர், அவ்வளோ மேக்னானமஸ் அண்ட் பவர்ஃபுல் காட். அவரை தான் நம்ம கர்த்தர்னு ஆராதிக்கிறோம். பல நேரங்கள்ல சாதாரணமா நம்ம நினைச்சிடறோம். அவ்வளோ பயங்கரமான, அவ்வளோ பெரிய கர்த்தர். நானும் ஒரு மனுஷன் அல்ல, ஒரு புழுன்னு சொல்வார் சங்கீதக்காரன். அப்போ அவ்வளவுதான், ஒரு கிருமி தான், ஒரு பாக்டீரியா சைஸ் கூட நம்ம இருப்போமான்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தரோ என் மேல் நினைவாகவே இருக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தரோ நம்மேல் நினைவாகவே இருக்கிறார். வெறும் நினைவு இல்லைங்க, அதுக்கு மேல சொல்லுது அந்த கர்த்தருடைய வசனம். வெறும் நினைவு இல்லை, நம்மளை தைரியப்படுத்துறதுக்காக எழுதல. இதெல்லாம் உண்மையை. இந்த வேதத்துக்கே பேரு சத்திய வசனம். அல்லேலூயா, ஆமென். சத்திய வசனம், சத்திய வேதம் இந்த வேதத்துக்கு பேர். இது பொய் சொல்லவே சொல்லாது. இதுல பொய்யே கிடையாது. இதுல எக்ஸாஜரேட்டட் ட்ரூத் எல்லாம் கிடையாது. ஆக்சுவல் ட்ரூத் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. மிகைப்படுத்தப்பட்ட எந்த உண்மைகளும் இல்லை, மிகையில்லாத யதார்த்தங்களை இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவருடைய திங்கிங் எப்படி இருக்குதுன்றதுக்கு ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். அது எங்க இருக்குதுன்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? என்ன அழகா எழுதியிருக்குது இந்த வசனத்தை பார்த்தா. நம்மில் அவர் எப்படி இருக்கிறாராம்? முதலாவது ஆவியானவர், தேவனாகிய கர்த்தர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாராம். சாதாரண வாஞ்சை இல்லைங்க, வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வெறும் வாஞ்சை இல்லை, அது வைராக்கியம் நிறைந்த வாஞ்சை. அது வெறும் வாஞ்சைனா கிடைச்சா கிடைச்சது, கிடைக்கலன்னா போதும். அப்படி வைராக்கிய வாஞ்சனா அடைந்தே தீருவேன், பெற்றுக்கொண்டே நடப்பேன் என்றுதான் வைராக்கிய வாஞ்சை. அதான் எப்படி இருக்கிறாருன்னா
இவர்களை நான் என்ன பண்ணுவேன், இயேசு கிறிஸ்துவுக்கு களங்கம் இல்லாத கரைதில்லாத மணவாட்டியாய் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற வைராக்கிய வாஞ்சை. எப்பவும் எலியேசருக்கு இவரை ஒப்பிடுவாங்க, பரிசுத்த ஆவியானவரை. எலியேசர், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர். அவருக்கு ஒரே ஒரு கோல் தான் இருந்துச்சு, ஈசாக்குக்கு ஒரு ஏற்ற மணவாளியை, ஒரு துணையை கொண்டு வரணும். வைராக்கிய வாஞ்சியோடு கிளம்பி போனார். சத்தியம் பண்ணி வாங்கின்னு தான் அவர் அனுப்புறார். தன் தொடையின் கையின் கீழே கையை வச்சு, ஆபிரகாம் சத்தியம் பண்ணி கொடு, எனக்கு நீ எங்கேருந்தும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துடக்கூடாது, நான் சொல்ற என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய ஊர்ல இருந்து தான் நீ கொண்டு வரணும். அப்போ கரைதிரை இல்லாத, பிழை இல்லாத ஒரு சபையாக, மாசற்ற சபையாக, நம்ம பல நேரத்தில் நமக்கே டவுட் வந்துடும், நம்ம எல்லாம் தேர்வோமா அப்படின்னு இருக்கும். நமக்கு எப்படி இதெல்லாம் கர்த்தரை போல மாற முடியும்? எப்படி 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 நம்மளால டெஃபினட்டா முடியாது, நம்மளால நிச்சயமா முடியவே முடியாது. இட்ஸ் பியாண்ட் அவர் கெப்பாசிட்டி, பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன். நமக்கு புரியவே புரியாது இயேசுவை போல எப்படி மாற முடியும்னு சொல்லி. அந்த வேலையை செய்யறதுக்கு 3 பேர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், த ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆன் த த்ரோன். அடுத்தது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென். காட் இன்கார்னேட், மாம்சத்தில் வெளிப்பட எதையும் செய்ய துணிந்து இறங்கிட்டாருங்க. எதையுமே துணிந்து செய்ய இறங்கிட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய வைராக்கிய வாஞ்சை, பிதாவினுடைய வைராக்கிய வாஞ்சையை பத்தி பவுல் நினைக்கிறேன், அவர் எழுதும்போது அவரையே தந்தருளி, சுவிசேஷத்துல இருக்கு, அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு இருக்குது. இன்னொரு இடத்துல எப்படி இருக்கும்னா, அவரை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் தராதிருக்கிறது எப்படி? அவரையே கொடுத்துட்டாரு. மற்ற எல்லாவற்றையும் என்ன, இந்த பரிசுத்தமா, இந்த ஜெயமா, இந்த சுகமா, இந்த பலமா, உங்க வீட்டுல இருக்கிற சின்ன காரியங்களா? நிச்சயமா அவரையே தந்தவர். இட்ஸ் நத்திங். ஆமா, 1 கோடி ரூபாவை சக்குன்னு அப்படி கொடுக்குறவங்க, இல்ல பல கோடி ரூபாவை டக்குன்னு செக் எழுதி கொடுக்குறவங்க, நமக்கு ஒரு நம்முடைய தகப்பன் அப்படி இருந்தா நமக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னா கொடுக்க மாட்டாங்களா? உடனே கொடுப்பாங்க. இட் வில் நாட் பி அ மேட்டர் அட் ஆல். அது மாதிரி பயங்கர வைராக்கிய வாஞ்சா இருக்கிற பிதாவும், தன் ஜீவனையே நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து ஐயாவும் நமக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு மேல நம்மோடு இருக்கும்படிக்கு நமக்குள்ளாகவே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவிதான் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதுக்குமே பயப்பட வேண்டியதே இல்லை, எதுக்குமே அஞ்ச வேண்டியதில்லை. சத்துரு ரொம்ப தந்திரமா இந்த பொக்கிஷமாகிய வேத வசனத்தை நம்ம இருதயத்திலிருந்து எடுக்கணும்னு பார்ப்பான். ஆனா விட்டு கொடுக்கவே கூடாது, அவனுக்கு ஒரு நாளும் விட்டு கொடுக்க கூடாது. அப்போ விட்டு கொடுக்காம நம்ம போனோம்னா என்ன நடக்கும்னா, நிச்சயமா நம்ம வந்து ஜெயம் பெறுகிறவர்களா இருப்போம். இங்க என்ன சொல்லுதுன்னா, வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறது என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அப்ப ஏதாவது ஒரு டவுட் வரும்போது, பிதாவாகியதேன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியாகிய தேவன் இதை வீணா எனக்கு எழுதி கொடுக்கல. ஹல்லேலூயா. இதை எப்படி எழுதி கொடுக்கல? வீணா, சும்மா எழுதி கொடுக்கல, ஏனோதானோன்னு எழுதி கொடுக்கல, அப்படி ஐவாஷ்க்கு எழுதி கொடுக்கல. அவங்க ஜீவனை கொடுத்து எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க ரத்தத்துல சில பேர் சொல்லுவாங்கல்ல, ரத்தத்துல கையெழுத்து போடுறாங்கன்னு சொல்லி, நம்முடைய ரத்தத்தை கீறி கழுத்து போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஜீவன் போனாலும் இந்த வார்த்தையை நான் நிறைவேற்றிட்டு தான் என் ஜீவன் போகணும். அந்த மாதிரி தான் நிக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் ஐயோ கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. அவ்வளவு ஒரு பயங்கரமான வைராக்கியமான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அதுதான் அந்த வாஞ்சைனா நினைவா இருக்கிறார்ன்றதுக்கு தான் சொல்றேன். இவ்வளவு எப்படி அந்த நினைவுகள் எப்படின்னா, ஒரு தாய் சிக்கா இருக்கிற ஒரு குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போனா கூட உங்களுக்கு வேலையே ஓடாது. ஒரு தகப்பனுக்கு வீட்டுல மனைவியோ குழந்தைகளோ சிக்கா இருக்கும்போது வேலைக்கு போயிட்டா நினைவுகள் அதை சுற்றியே தான் இருக்கும். அதேதான் ஒரு அந்நியமான உலகத்துல சத்ரு தன்னுடைய
எவனை விழுங்கலாமோன்னு சுத்தி திரிகிற இந்த உலகத்துக்குள்ள நம்மளை ஆண்டவர் வச்சிருக்காரு, ஒரு ட்ரைனிங்காக வச்சிருக்காரு. அப்போ அவருடைய நினைவுகளும் அவருடைய பார்வையும் நம்மளை விட்டு ஒரு நாளும் விலகுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடரான், தைரியமா வாழ்றார் ஆண்டவர். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு இமை பொழுதுதான் சில நேரத்துல கண்ணை மூடின மாதிரி தெரியும், இமை பொழுதுதான் கழிவிட்ட மாதிரி தெரியும். நித்திய இறக்கம் எப்படிங்களாங்க, நித்திய இறக்கங்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்றாரு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன தாழ்வர வரும்போது நம்ம சொல்லணும், இது இமை பொழுதுதான், ஆனா நித்திய இறக்கங்கள் எனக்கு என்ன பண்ணுது, காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், என்ன அவரு ஏன் அவரை நம்ம why we can trust him அப்படின்னா, அவர் என் மேல நினைவாகவே, அதுவும் வைராக்கிய வாஞ்சியான நிறைவாகவே இருக்கிறபடியால நான் என்ன பண்ணுவேன், அவரை நிச்சயமா நம்ப முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம், நம்ம தான் அவருடைய உலகமே. அப்படி சொன்னா மிகையே ஆகாது. எப்படி ஒரு தாய் தகப்பனுக்கு அவங்க பிள்ளைங்க தான் அவங்க உலகமோ, அது மாதிரி உண்மையாவே கர்த்தருக்கு நம்ம தான் நம்முடைய உலகமே. பெரிய ப்ரூஃப் இயேசு கிறிஸ்து தான். வானாதி வானங்களை விட்டு தூதர்களுடைய ஆராதனையை விட்டுட்டு சாதாரணமா இறங்கி வந்துட்டார். சாதாரணமா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டையும் யோசிப்பாங்க. அவருடைய பிறப்பிலிருந்து, கன்செப்ஷன்ல இருந்து பல காரியங்கள் இருக்கும். அதாவது தன்னை அப்படியே சின்னவராக்கிட்டார், சிறுமையாக்கிட்டார். அவருக்கு ஒன்னும் தெரியாத குழந்தைய போல வந்துட்டார். மனுஷனுடைய கரங்கள்ல இருந்தார் அவர். ஒரு 6 மாச குழந்தை இப்படி இருக்குது அவருடைய கரங்கள்ல. மரியாளுடைய கரங்கள், யோசேப்பு, அந்த அம்மாவா சின்ன பிள்ளை. அந்த அம்மா அதுக்கு ஒரு எத்தனை வயசுல கல்யாணம் அந்த காலத்துல ஆச்சுன்னு தெரியாது. ஒரு 14 வயசோ 15 வயசோ 16 வயசுலயோ ஆயிருக்கலாம். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பேபி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது. அப்போ அத மாதிரி எத்தனை நேரம் ஒருவேளை கீழே போட்டாங்களோ எடுத்தாங்களோ தெரியல. அப்போ எல்லாத்தையும் அவர் தேவன் தான். அவர் சரீரத்துலதான் லிமிட்டா இருந்தார். அவர் தேவன். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது தேவனுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் குழந்தையாய் வந்தாலும் அவர் தேவன் தான். அப்போ தன்னையே அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டார் கர்த்தர். அவ்வளோ தியாகமா வந்தாரு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம தான் அவருடைய உலகம். எல்லாத்தையும் தியாகமா விட்டார். நம்ம அவர் உலகம்னு யோசித்தா நம்ம தான். எப்படி ஒரு தாய் தகப்பனுக்கு இல்ல ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு கணவனோ எப்படி பாசமா இருக்கிறாங்க பாரு, ரொம்ப இன்டிமேட் ரிலேஷன்ல அவங்க நினைவுகள் ஒருத்தர் சிக்காயிட்டாங்கன்னா அவங்கள சுத்தியே தான் இருக்கும் நினைவு, வேற நினைவுகளே வராது அவங்களுக்கு. அப்போ அதுக்கு இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். அவர் எப்ப இருந்து நம்ம மேல நினைவா இருக்கிறார். எபேசியர் 1:4 நம்ம படிக்கலாம். பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:4 நம்ம படிக்கலாம். அதுல என்ன இருக்குதுன்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே அப்படி சொல்லுது. உலக தோற்றத்திற்கு முன்பே அப்படின்னு தொடங்கல. அந்த வசனம் தொடங்கும் போது வித்தியாசமா இருக்குது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, ஆமென், உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப எப்ப தெரிந்து கொண்டாராம்? நம்ம பிறந்த பிறகு இல்ல, நம்ம வளர்ந்த பிறகு இல்ல, நம்ம மனம் திரும்ப போறோம்னு தெரிஞ்ச பிறகு இல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே அப்படி சொல்லுது. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ள. அப்ப நம்முடைய பத்தி நினைவு எப்ப தொடங்குச்சு கர்த்தருக்கு? உலக தோற்றத்துக்கு முன்னே. ஹல்லேலூயா. இப்படி ஸ்டீபன் ஒரு ஆள் பிறக்கும், இப்படி ஹேல அம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்க, இப்படி பாஸ்டர் SSK சாமுவேல்னு ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம மேல நினைவாவும், எப்படி வைராக்கிய வாஞ்சையான நினைவுகள். எதுக்கு? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. அப்படி நடக்க வைக்கணும், நடக்க வச்சிருவோம். ஆமென். அதுக்காக நம்ம பலியாக நம்முடைய குமாரனை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னே. எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் முன்னாடியே சில பேர்லாம் பேரை சூஸ் பண்ணிடுறாங்க. குழந்தை வளரும் முன்ன வயிற்றுல கன்சியூம் ஆகிறதுக்கு முன்னாடியே பேரெல்லாம் சூஸ் பண்ணிடுறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க,
இப்ப அப்படி சொல்றாங்க, மிகையான்னு கூட தெரியல. குழந்தை கன்சீவ் ஆன உடனே சில பர்டிகுலர் ஸ்கூல்ல போய் என்ன பண்றாங்க, அட்மிஷனுக்கு புக் பண்றாங்களாம், காசு கொடுக்குறாங்க. எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அப்போ ஒரு பெற்றோருடைய ஆன்டிசிபேஷன், ஒரு பெற்றோருடைய என்ன சொல்றது, எதிர்பார்ப்புகள் எவ்வளவு அதிகமா இருக்குது, எவ்வளவு அதிகமா இருக்குது. அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, பல காரியங்களை ப்ரிப்பேர் பண்றாங்க. ட்ரெஸ் வாங்கி வச்சிடுறாங்க, விளையாட்டு ஜாமான் வச்சிருக்கோம், தொட்டில் வாங்கி வச்சிடுறாங்க. ஒரு கர்த்தருடைய பரிசுத்தவான் கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாராம், வாலிப வயதிலே உனக்கு நான் குழந்தையை கொடுப்பேன். இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட 50 வயதுக்கு கூடுதலாக ஆகுது. நான் அடிக்கடி அவருடைய மெசேஜை கேட்கிறேன். அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, நான் தொட்டில் வாங்கி வச்சிருக்கிறேன். பயங்கர விசுவாசமா இருக்கார். அவருக்கு 55 என்னமோ ஆகுது. துணைவியாருக்கும் அவங்களுக்கும் வயது இருக்கும். அப்போ ஆனாலும் தேவன் சொன்னதை செய்ய வல்லவர்னு சொல்லி, அப்போ எதுக்கு நான் ஒரு தகப்பனுடைய இருதயத்துல இருக்கிற அந்த வாஞ்சியை பாருங்க. அல்லேலூயா. அதுக்குதான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி என்ன இல்லாதிருந்தா, அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு பாசம், அப்படி ஒரு நேசம், அப்படி ஒரு வைராக்கிய வாஞ்சை உங்களை குறித்து எனக்கு இல்லாதிருந்தா நான் சொல்லுவேன், நான் உங்களுக்காக தான் போறேன். அல்லேலூயா. நான் போறது உங்களுக்கு நன்மை, பரிசுத்த ஆவியானவர் இங்க வந்துருவாரு. அல்லேலூயா. அது ஒரு நன்மை. இன்னொரு நன்மை, நான் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுறேன். அதை விட இன்னொரு நன்மை, நான் உங்களுக்காய் பிதாவினிடத்துல வேண்டிக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இப்படி நம்ம புத்திக்கு எட்டினது கொஞ்சம் தான், புத்திக்கு எட்டாத பல காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ அதான் ஆண்டவர் சொன்னார், பூமிக்குரியவைகளை நான் சொன்னாலே உங்களுக்கு புரிய மாட்டேந்தே, பரலோகத்தில் இருக்கிற காரியங்களை நான் சொன்னா, உங்களுக்கு வானத்துக்குரிய காரியங்களை சொன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? There are so many other things. அப்படி பாத்தீங்கன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு அவரு டெஸ்டைன்ட் ஃபார் த்ரோன் ஒரு புக் இருந்துச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன். அப்படின்னா யூ ஆர் டெஸ்டைன்ட் ஃபார் த்ரோன். எப்படி சொல்றதுன்னா, சிங்காசனத்திற்காக நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் இல்ல, டெஸ்டைன்ட்னா முடிவு செய்ய கொண்டு போய் விட்டுருவான் உன்னை அப்படின்னு சொல்லி. டெஸ்டைன்ட் ஃபார் த்ரோன்னா இறுதியாக்கப்பட்டது. அதை வளர்க்கும் போதே சில பேர் எப்படி வளர்க்குறாங்க, மல்யுத்தத்துக்கு சைனாவில் வளர்க்குறாங்க. குழந்தையிலிருந்தே, பிறந்த குழந்தையிலிருந்தே மல்யுத்த வீரன் ஆக்கணும்னு சொல்லி வளர்க்குறாங்க. அப்படி ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு கோல் இருக்கும். அப்போ முடிவு இறுதியா செஞ்சிடறாங்க. ஆனா தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவருடைய கரத்தை தடுத்து என்ன செய்கிறீர் என்று கேட்கிறவன் எவனுமே கிடையாது. அப்ப எதுக்கு பிசாசை பார்த்து பயப்படுறோம்? அப்பால போ சாத்தான்ட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் யார, என்னுடைய பிதா யாரு? என் மேல் நினைவா இருக்கிறவர் அவர் யாரு? என்னுடைய கேலக்சி மில்கி வேல மட்டும் 20,000 கோடி சூரியன்களை இருந்து 40,000 கோடி சூரியன்கள் வரை உண்டாக்கின அத்தனை அதிபயங்கரமான சக்தி உடையவர். அவருடைய ஆவியானவர் தான் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். எப்பா, யார் என்ன தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெரிய மகிமை நம்மள மூட காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டாராம். ஒரு தாய் எப்படி கருவுற்றும் போதே அவங்க பல கனவுகள்ல இருப்பாங்க, பல கனவுகள்ல இருப்பாங்க. என் குழந்தை எப்படி இருக்கும், என் குழந்தை அப்படி இருக்கும், என் பிள்ளைக்கு இதை செய்யணும், என் பிள்ளைக்கு அதை செய்யணும். அது வளர்ந்த உடனே அது ஒரு வயசுல நடக்கும் முன்னாடி அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்குள்ள ஆயத்தங்களை செய்யணும், இந்த ஸ்கூல்ல போடணும், இந்த மாதிரி படிக்க வைக்கணும், இதை மாதிரி செய்து கொடுக்கணும், இந்த சாப்பாடு கொடுக்கணும். அப்போ பிறக்கும் முன்னாடி அவங்க ஒவ்வொரு நாளை குறித்து ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு சாப்பாடு இருக்கும் குழந்தைங்களுக்கு. அப்படி மாறிட்டே வரும். 3 மாசம் கழிச்சு நாங்கெல்லாம் என்ன பண்ணோம்னா, முட்டையை நல்லா ஒரு 1 மினிட் சுடு தண்ணியில போட்டுட்டு எடுத்து அதை ஸ்பூன்ல மெதுவா எடுத்து ஃபீட் பண்ணுவோம். அப்புறம் 6 மாசத்துல வந்து ஆரஞ்சு ஜூஸை டைல்யூட் பண்ணி கொடுப்போம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டயட். அப்படி கனவுகள் பிறக்க முன்னாடியே எல்லாரையும் போய் விசாரிக்கிறது, எப்படி வளர்க்கணும், எப்படி செய்யணும்னு சொல்லி. அப்போ அப்படி செய்தோம். இப்படி ஒரு நம்ம எல்லாம் தேவனுடைய சாயல்ல இருக்கிறோம். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். எப்பவுமே தேவன் நம்முடைய சாயல்ல படைச்சிருக்கார். நன்மையான எந்த ஈவும்
பூர்ணமான எந்த வரமும் பூர்ணமான எந்த குணமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நன்மையான எல்லா குணமும் அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அவர் நினைக்காம இருப்பாரா? சாதாரண மனுஷர். அல்லேலூயா. நம்முடைய அன்புக்கு நமக்கு லிமிட் இருக்குது, நம்முடைய கெப்பாசிட்டிக்கு லிமிட் இருக்குது, நம்முடைய பவருக்கு லிமிட் இருக்குது, நம்முடைய எபிலிட்டிக்கு லிமிட் இருக்குது. ஆனா லிமிட்லெஸ் காட். ஹல்லேலூயா. அவர் வைராக்கிய வாஞ்சியாய் நமக்காக இருக்கிறார். அவர் நம் நினைவாகவே இருக்கிறார். எப்ப இருந்து? உலக தோற்றத்துக்கு முன்பா இருந்து. அப்போ அவ்வளோ நினைவா இருக்கிறவர். நாளைக்கு என்ன நடக்கும்னு ஏன் நம்ம கவலைப்படணும்? நாளை குறித்து நீ கவலைப்படாத அப்படி சொல்றாரு ஆண்டவர். ஒரு நாள் பிறப்பதை அறியாயே, அப்புறம் எதுக்கு நாள்? ஏன்னா யுகங்களை உண்டாக்கினவர் அவர். இனி யுகங்களாய் வாழ போகும்படிக்கு நம்மை அடைத்தவரும் அவர் தான். அல்லேலூயா. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும் காட்டு புல்லுக்கு அவர் அப்படி உடுத்துவாரானால் நம்ம உடைய குறித்து ஏன் கவலைப்படணும்னு கேட்கிறார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு காட்டுல போடப்படுகிற புல்லு, அந்த புஷ்பங்கள், அதெல்லாம் சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் அதை போல ஒன்றும் உடுத்தலையாம். அப்போ என்னென்ன வேணும், எப்ப வேணும், கவலை வந்தாலே உடனே இந்த வசனங்கள்லாம் ஞாபகம் வந்துடணும். என்னை உடுத்து வைக்கிறவர் அவர், வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டே போனோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம்னு சொல்லி என்ன கவலைப்படக்கூடாதான். காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகளுக்கு என்ன பண்றது? அவைகளுக்கு பண்டகசாலியே கிடையாது. பண்டகசாலியே இல்லை. அவங்க விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அப்போ இதெல்லாம் எவ்வளவு சிம்பிளா ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நேற்று முந்தினது 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வசனங்களை படிக்கும்போது போ இயேசு நாமத்துல போ அல்லேலூயா அப்படி சொல்லிட்டு நடந்து போனேன். அப்போ அவைகள் எல்லாம் பிழைப்பூட்டுகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஒரு சின்ன குருவி கூட அவருடைய அனுமதி இல்லாம கீழே விடாது. அதை விட மிக என்னன்னா, நம்ம தலையில இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய அனுமதி இல்லாம கீழே விடாது. நம்ம நிறைய தடவை கேட்டதுனால இந்த வசனங்களுக்கு நமக்கு அர்த்தம் இல்லாம போகக்கூடாது. தலையிலிருந்து 4 முடி வந்தாலே நான் சொல்லுவேன் சில நேரத்துல முடியா கொட்டுதுன்னு சொல்லும் போது நம்ம முடியை எண்ணி வச்சவர் அனுமதிக்கிறாரு. நம்ம வேணா ஒரு காரியம் கேட்கலாம், ஆண்டவரே நாங்க ஏதாவது தப்பு செய்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களுக்கு புத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஏன்னா எங்களை வளர்த்த பாஸ்டர் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ என்ன அதிசயமான ஒரு கர்த்தர், அதிசயமா என்ன இதுல எல்லாம் மிகை எந்த ஒருத்தரையும் யாரும் நம்ம லிஃப்ட் பண்ண வேண்டாம். மிகை அவர்தான், 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 அவர்தான். அவரை போல நல்லவங்களும் அவரை போல வல்லவங்களும் இல்லை. நம்ம பாஸ்டர் எப்பவுமே என்ன சொல்ற, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்லிட்டே இருக்கிறார் இல்லையா? அவர் சத்தியம் 10,000 இல்ல 10 கோடி முறை சொன்னாலும் மிகையாகாது. அவர் அவ்வளோ நல்லவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம நினைவாகவே இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். முதலாவது பார்த்தோம் அவர் உண்மை உள்ளவர்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அவர் நம் நினைவாகவே இருக்கிறார்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அவர் எப்ப இருந்து நம்ம மேல் நினைவா இருக்கிறார். அவர் எப்படி? இப்போ ஆண்டவரே நீங்க எங்களை மறந்துட்டீங்களான்னு சில நேரத்தில் நம்ம கேட்போம். அப்போ கர்த்தர் நமக்கு சொல்ற பதில் என்னன்னா, நான் தான் உன் நினைவாவே இருக்கிறனே, நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? அப்படித்தான் கேட்கிறார் ஆண்டவர். உன் நினைவாவே இருக்கிறனே, எப்படி நான் உன்னை மறக்க முடியும்? மறந்தாதானே நான் உன்னை நினைக்கிறதுக்கு. என்ன ஒரு அதிசயமான கர்த்தர். அல்லேலூயா. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ என்று பாட்டுக்காரர்கள் எழுதுறாங்க. கரம் பற்றி நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. எப்ராயிமை நான் என்ன பண்றது, கைப்பிடித்து நடக்க பழகினேன். அல்லேலூயா. அப்போ ஒரு வாப்லிங் நம்ம வாக்கிங்ல வரும்போது, ஒரு சின்ன தடுமாற்றம் நம்முடைய நடைகள்ல வரும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கரம் பற்றி கொண்டிருக்கிறவர் அவர் இருக்கிறார். ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்ட பேதுருவ டக்குன்னு அற்ப விசுவாசியை கடிந்து கொள்ள கர்த்தர் உடனே ஏப்பா சந்தேகப்பட்ட அப்படின்னு தூக்கி விடுறார். அவர் கடிந்து கொள்ளுகிற கர்த்தர் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அவர் என்றென்றைக்கும் கோபமா இராராம் அப்படி சொல்லுது வசனம். அவ்வளவு பட்சமான தகப்பன். அப்போ இன்னும் என்ன கர்த்தர் மேல நம்ம அவருடைய உண்மைக்கு இன்னொரு சாட்சி, அவருடைய மகிமைக்கு இன்னொரு சாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர்
கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார்னு இல்லை. நல்லா கவனிச்சோம்னா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறாராம். கம்ப்ளீட்டட். அது பாஸ்ட் டென்ஸ்ல எழுதியிருக்கு. ஆசீர்வதிக்க போகிறார் இல்ல. நம்ம நிறைய நேரத்துல இனிமேதான் நமக்கு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்க போறார். உன்னதங்களில என்ன பண்ணிருக்கிறாராம், சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அதை நம்ம நம்பினா போதும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன வேணும்னாலும் அது நமக்கு நியாயமான தேவையா இருந்தால் அதை ஆண்டவர் ஆல்ரெடி கிராண்ட் பண்ணிட்டு இருக்கிறார் சகல ஆசீர்வாதங்களினாலும். இப்போ அது ஆவிக்குரிய நன்மையா இருந்தாலும் சரி, பூமிக்குரிய நன்மையா இருந்தாலும் சரி. வசனம் சொல்லுது ஆவிக்குரிய சகல ஆவிக்குரியன்னு சொல்லுது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று வாழ்த்துதல் இந்த வேத புஸ்தகத்துல எழுதியிருக்குது. அப்போ ஆவியில நம்ம சுதந்திரிச்சணுமா, ஆத்மாவில சுதந்திரிச்சுக்கணுமா, சரீரத்துக்குரிய காரியங்களும் மற்றபடி எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு எப்படி கூட கூட கொடுக்கப்படும் அப்படி சொல்லுது கர்த்தருடைய வசனம். அப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 1ஆம் வசனம். முழு வசனத்தை படிக்கல நானு, இதனுடைய சாராம்சத்தை மட்டும் சொல்றேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது அப்படி சொல்லுது வசனம். அப்போ என்னவா இங்க வசனம் என்ன எழுதுனா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு எப்படியா, சலிப்பு இல்ல, கடமை இல்ல, பிரியமா. என்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமா. இப்போ ஒரு டேபிள்ல ஃபுல்லா பசியா இருக்கிறோம், ஒரு டேபிள்ல நல்ல பதார்த்தங்கள், உங்களுக்கு என்ன இஷ்டமோ, அது பிரியாணியா இருக்கலாம், பாயாசமா இருக்கலாம், இல்ல சாம்பார் சாதமா இருக்கலாம், எதுவோ மீன் குழம்பா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அது ரெடியா இருக்குது. உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லை, உங்களை தடுக்கிறவங்க யாரும் இல்லை, நீங்க நல்லா பசியா இருக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, நேரா போய் உட்காந்து சாப்பிடுவீங்க. அது சாப்பிடும்போது நமக்கு அது சலிப்பு கிடையாது, அது நமக்கு பிரியம். அல்லேலூயா. சாப்பிடுறது நமக்கு என்ன, பிரியம் மட்டும் இல்ல. இங்கிலீஷ்ல இட்ஸ் எ பிளஷர், சுககரமான இன்பமான அனுபவம், சுவையான அனுபவம். அப்போ இந்த பீலையாம் என்ற தீர்க்கதரிசி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலையாம் கண்டபோது, இப்ப அந்த ஆளுக்குள்ள வேற ஒரு ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குது, பொருளாசையின் ஆவி. அவன் முந்தி செய்து வந்தது போல நிமிர்த்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராய் தன் முகத்தை திருப்பி, அப்ப பாருங்க, தன் ரூட்டை கொஞ்சம் மாத்தி பார்க்கிறார். சபிப்பார் ஆண்டவர். அப்போது பிசாசு அப்படிதான், எப்படியாவது நம்ம மேல ஒரு சாபம் வரணும், நம்ம மேல ஒரு தீமை வரணும்னு சொல்லி வகை தேடி, எப்படியா வகை தேடி. வகை தேடினா என்ன, ஏதாவது ஒரு ரூட் கிடைக்குமா, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஏதாவது ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைக்குமான்னு பாக்குறவன் தான் அவன். ஆனா நல்ல என்கரேஜிங் வேர்டு என்னன்னா, என்கரேஜிங் ட்ரூத், சத்தியம் என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. உங்களையும் என்ன நம்ம பேரை போட்டுக்கலாம். இது யாக்கோபுக்கு பத்தி, யாக்கோபினுடைய சந்ததியை பத்தி, இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி எழுதியிருக்கு. இங்க நம்ம பேரை தைரியமா நம்ம போடலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு, முன்னே காணி ஆட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மளை இப்போ காணி ஆட்சிக்கு சொந்தக்காரரா மாற்றிட்டார். பாத்துக்குங்க, காணி ஆட்சிக்கு சொந்தக்காரரா மாத்திட்டார். அப்போ இப்போ என்னன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, கம்ப்ளீட்டா 100 மடங்கு விசுவாசிக்க போறோம். என்னை ஆசீர்வதிப்பது, ஸ்டீஃபன் ஆகிய என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். எந்த பீலையாமின் சக்திகளும் அதை தடுக்க முடியாது. எந்த பிசாசு லூசிபரின் சக்திகளும் அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானது அவருடைய கையினால வாய்க்கும். ஹல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு பிரியமானது ராஜாவினுடைய கையினால வார்க்கும். நம்மள ராஜாவும் ராஜகுமார்த்திகளுமாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமானது நம்முடைய கையில வாய்க்கும். ஹல்லேலூயா. இங்க எல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, நீதிமான்களுடைய ஆவிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
சோத்திரம் சோத்திரம். கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அங்கெல்லாம் ஒரே கிரௌட் தான், நீதிமான்களுடைய ஆவிகள். ஹல்லேலூயா, சோத்திரம், ஆமென். அதான் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். நம்மையும் அந்த ஆவியாதான் படைச்சிருக்கார். அங்க போனா ஒரு ஆவிக்குரிய சரீரம் நமக்கு தருவார், அது வேற விஷயம். ஆனாலும் நம்முடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை அப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்த்தோம், கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆல்ரெடி ஆசீர்வாதம் முடிஞ்சிருச்சு. இப்படி அதை கிராண்ட் பண்றதும் கொடுக்கறதும் அவருக்கு பிரியமா இருந்துச்சு, பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, சிறுமந்தையே பயப்படாதே அப்படி சொல்றாரு ஆண்டவர். இப்ப ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பார். அவருக்கு பிரியமாயிருச்சு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு. கர்த்தருக்கு பிரியம் என்றதை மாத்திரம் நம்ம போய் மெடிடேட் பண்ணோம்னா நிறைய காரியங்களை நம்ம தெரிந்து கொள்வோம். அப்போ நம்முடைய கால் இடராதபடிக்கு நம்ம காக்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய பாதைகளில் எல்லாம் நம்மை காக்கும்படிக்கு தமது தூதர்களுக்கு கட்டளை, வழியெல்லாம் காக்கும்படிக்கு தமது தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறாராம். அப்படி ஒரு கட்டளையை தம்முடைய தூதர்கள், ஏராளமான தூதர்கள் இருக்காங்க. ஒரே தூதன் என்ன பண்ணுவான்னா 186,000 பேரை ஒரு ராத்திரில அடிச்சிடுவான். அப்ப எத்தனை ராத்திரி நம்ம பயப்படுறோம்? எத்தனை ராத்திரி இங்க டொக்கு டொக்குன்னு சத்தம் வந்தா பயப்படுறோம்? ஒண்ணு மனுஷனுக்கு பயப்படுவோம், இல்லைன்னா பிசாசுக்கு பயப்படுவோம். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல எழுதியிருக்குது, பிசாசானவனை, வலு சர்மம் பிசாசுன்னு எழுதப்பட்டவனை ஒரு தேவதூதன் அப்படியே அலக்க தூக்கி கொண்டு போய் கட்டி 1000 வருஷம் அவனை பாதாளத்துல போட்டுருவான். அவ்வளவுதான் அவன் கெப்பாசிட்டி. அதனால அவனை பத்தி பயப்படவே கூடாது. அவன் தானே சாதாரணமா சொல்லணும், நீ ஒரு சாதாரண சிருஷ்டி, ஒரு சாதாரண தூதன். ஒரு தூதன் தான் சொல்லுது, காப்ரியல் மிகாவேல் அப்படிலாம் சொல்லல. ஒரு தூதன் அவனை கட்டி கொண்டு அங்க போடுவான். அத மாதிரி ஒரு தூதன், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்கதான் நமக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸா இருக்கிறாங்க. எப்பவுமே ரட்சிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளா இருக்கிறாங்க. அவங்க நம்ம சூழவே இருக்கிறாங்க. ஆமா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஒரு முறை ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு முறை எங்களை நடத்தின ஒரு பரிசுத்தவான் ஆகிய பாஸ்டர், அவருடைய ரட்சிப்பின் ஆரம்ப காலத்துல ஆந்திரா பகுதியில எங்கேயோ ஒரு கன்வென்ஷனுக்காக போயிருக்கிறாங்க. அப்ப போயிட்டு அவங்க அப்போ பெரிய பிரசங்கியாரெல்லாம் கிடையாது, சாட்சி சொல்லுவாங்க, வசனம் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரன் தான். அப்போ அந்த ஏரியால டிராக்ஸ் கொடுக்கும்படியாக அப்படியே போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ போனா கொஞ்சம் ரிமோட்டா காடு மாதிரி ஒரு பகுதிக்குள்ள போயிருக்காங்க. அப்போ ஒரு ஆளு அங்க உட்கார்ந்து ஏதோ ஹிந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு பக்கத்துல இன்னொரு வாலிபன், ஒரு சிஷியன் மாதிரி ஒரு ஆள் நின்று இருக்கிறார். அப்போ இவங்க கொண்டு போய் அந்த சிஷிய பிள்ளைகிட்ட இந்த டிராக்டை கொடுத்துருக்காங்க. அவன் வந்து உடனே சொல்றான், என்ன நினைச்சு கொண்டாந்து இதெல்லாம் எங்க கிட்ட கொடுக்குற நீ? என்ன, நாங்க யாரு, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? இவருடைய காரியம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கொஞ்சம் சத்தமா பேசணும்னா அந்த ஆளு கண்ணை விழிச்சுட்டு, என்ன இங்க சத்தம் அப்படின்னுட்டு இந்த மாதிரின்னு சொன்ன உடனே, ஆஹா, என்னை யாருன்னு நினைச்சு கொண்டு என்னுடைய நிஷ்டையை நீ கலைச்சிட்டியா? யாரு நீ? உன்னை என்ன செய்யறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தவர், இப்ப பாரு ஒரே நிமிஷத்துல இந்த உலகத்தை நான் சுத்திட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மரக்கட்ட மாதிரி அவருடைய உடம்பு சாஞ்சிருச்சு. திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கண்ணை முழிச்சு, இந்த பார் உலக சுத்திட்டு வந்துட்டேன், அதே மாதிரி ஒன்ன சுத்தி அடிக்க பாருன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ கரகரான்னு என்னென்னமோ பேசிட்டு அவர் மந்திரம் சொல்லிட்டு எல்லாம் பாக்குறாரு. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு உடனே அவருடைய தோரணை எல்லாமே மாறிடுச்சு. ஐயா, நீங்க தேவனை உள்ளடக்கி இருக்கிறீங்க, கொடுங்க ஐயா, தயவு செய்து கொடுங்க, நான் படிக்கிறேன். அப்போ இது ஒண்ணுமே அவங்களுக்கு ரொம்ப வசனம் கூட தெரியாது. அப்போ அதாவது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறாருன்னு சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லு. அன்னைக்கு அந்த ஆள் வாயிலிருந்து அது வந்தது. அந்த மனுஷன், ஐயா நீங்க தேவனை உள்ளடக்கி இருக்கிறீங்க, கடவுளை உள்ளடக்கி இருக்கீங்க நீங்க.
அப்படின்னு சொன்னா அது அவங்கதான் நம்ம ஹalleluya ஒரு சாதாரண விசுவாசியா இருந்தா கூட கர்த்தர் சொன்னது என்னன்னா சர்ப்பங்களை மிதிப்பீங்க, சர்ப்பங்களை எடுப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சாதாரண சீஷருக்கு கர்த்தர் சொன்ன காரியம். அப்போ உலகம் எங்கும் போய் எல்லாரும் என்ன பண்ணுங்க, சீஷராக்குங்கள்னா சொன்னார் ஆண்டவர். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பவர்ஃபுல் காட், ஒரு பெரிய கர்த்தர், அதே நேரத்துல நம்மேல் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறோம். அவருடைய வைராக்கிய வாஞ்சை என்னன்னா எப்படியாவது நம்மளை கொண்டு போய் மகிமையுள்ள தம்முடைய சன்னிதானத்துல நிறுத்துறது தான் அவருடைய வைராக்கியம். அவருடைய வைராக்கியம் அதுதான். அப்ப நம்ம யூதால பலமுறை நம்முடைய அந்த வசனத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். யூதா 24வது வசனம், வழுவாதபடி உங்களை காக்கவும், ஹல்லேலூயா, வழுவாதபடி உங்களை காக்கவும், ஹல்லேலூயா, ஒரு ஸ்டெப் கூட வழுக்க விட மாட்டார், ஹல்லேலூயா, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர், ஹல்லேலூயா. எப்படியாவது கொண்டு போய் நிறுத்துறவல்ல, மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாக்கிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமேன். அது அப்படியேதான் இருக்குது, ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய மகிமைப்படுத்துற துணியில இதை எழுதியிருக்கிறாங்க. வழுவாதபடி காக்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல மகிழ்ச்சியோடு கூட நம்மை நிறுத்த வல்லமை உள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு அவசியமாச்சுன்னா என்ன பண்ணுவார், ஒரு மிருகத்தின் மூலமா கூட பேசுவார், ஒரு கழுதையின் மூலமா கூட பேசுவார். அவருக்கு சாதாரண விஷயம் அது. ஏன்னா அவர் நம்மேல் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அந்த பீலையாம் கூட கெட்டு போனோன்னு ஆண்டவர் நினைக்கல, அதனாலதான் கழுத வாயை திறந்தார். அப்படி ஒருவரும் கெட்டு போகிறது அவருக்கு சித்தமே இல்லை. அவர் ரத்தம் கொடுத்து, ரத்த கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார், ரத்தம் கிரியை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இப்படி நிறைய சாட்சிகள் நம்ம கேட்டிருக்கோம், ஏராளமான சாட்சிகள் இருக்கு. நம்மளை இப்படியே விட்டு போறதுக்காக வரல, நம்மளை இப்படியே பாதி வழியில கைவிடுறதுக்காக வரல. கர்த்தரோ உண்மையுள்ளவர். நம்ம படிச்ச வசனத்தை மறுபடியுமா நம்ம படிக்கலாம். நம்ம முதல் படிச்ச வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3:3, கர்த்தரோ உண்மை உள்ளவர், ஆமேன், ஹல்லேலூயா. நான் உண்மை இல்லாதவன் ஆண்டவரே, ஆனால் நீங்க உண்மை உள்ளவர், ஆமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மை என்னை காக்குது, உம்முடைய உண்மை உம்முடைய குமாரனை எனக்கா அனுப்பினுச்சு. நீங்க ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் கொடுத்த வாக்குத்தை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி நீர் உம்முடைய பிள்ளையை அனுப்பி அப்பா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அவர் எங்களை என்ன பண்றாரு, ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், தீமை நின்று நம்மை விலக்கி காத்துக் கொள்வார். நமக்கு கர்த்தருடைய ஜபம்னு சொல்றது, ஜபிக்க கத்துக் கொடுக்கும் போது தீமை நின்றங்களை ரட்சியம் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்படின்னா என்னன்னா, சரியான டிரான்ஸ்லேஷன்ல தீயவனாகிய பிசாசு இடத்திலிருந்து எங்களை ரட்சியம்னு தான். அவர் ஆல்ரெடி பினிஷ் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அது என்ன பண்ணிட்டாரு, சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்களெல்லாம் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. இட்ஸ் an authority. ஹல்லேலூயா. அந்த அத்தாரிட்டியை நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்தணும். பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ என்னை ஸ்திரப்படுத்துகிறவர், கர்த்தரோ என்னை தீமை என்று விலக்கி காக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தரோ என்னை தீமை என்று விலக்கி காக்கிறவரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீர் எவ்வளோ நல்லவர். அப்ப இன்னைக்கு காலையில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, ஒரே ஒரு காரியம் தான். யார் வேணா உண்மை இல்லாம போயிடுவாங்க, ஆனா என் கர்த்தர், அவருடைய வசனம், அவருடைய கோல் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார், வசனித்தும் நிறைவேற்றாதிரவே இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர். தம்மை பாட்டிலும் பெரியவங்க யாரும் இல்லதனால தம் பேர்லயே ஆணையிட்டு கொண்டாராம். ஹல்லேலூயா. அவர் பேர்லயே, அவருக்கு மேல யாரும் இல்லை, அதனால தன் பேர்லயே ஆணையிட்டு கொண்டார் அவர். ஹல்லேலூயா. எப்படின்னா, எதுக்குன்னா, எப்படியாவது வைராக்கிய வாஞ்சியோடு நான் இருக்கிறேன், நான் உங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவேன்,
சிங்காசனத்துல உட்கார வைப்பேன். ஹல்லேலூயா. நம்மை அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்டார். எதற்கு? ராஜாக்களும் ஆசாரியருமாய் பிதாவாகிய தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிட்டார். ஆல்ரெடி இப்பவே ஆயிட்டு இருக்கிறோம். அதே ரோப் அதெல்லாம் போட்டார். மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவசாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் நம்ம தரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ராயல் ரோபை போட்டு விட்டுட்டார். நம்ம இதுல அப்படியே கரைபடாம நடந்து போனோம். விசுவாசத்தோடு நடந்து போனா நம்மள தேவன் அக்கறைப்படுத்திடுவார். அடுத்தது நம்ம பார்த்தோம், நம்ம நினைவாகவே இருக்கிறார். அவர் நம்ம வேற நினைவே அவருக்கு இல்ல. நம்மள அவர் மறக்கிறதே இல்லை. அது எப்ப இருந்து நினைச்சிட்டு இருக்காரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்து. அது எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்பா அடுத்தது ப்ரொவிஷனா நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் நம்மளை ஆசீர்வதித்து விட்டார். ஹல்லேலூயா. அப்ப இனிமே எதனா கேட்கணும்னா, ஆண்டவரே நீங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி. ஹல்லேலூயா. நீங்கள் எங்களுக்கு செய்து முடித்தபடியால் நன்றி. நீங்க இந்த காரியத்தை எங்களுக்கு செய்து முடிச்சிட்டீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அவர் அப்படி செய்தவர். நம்மளை நிச்சயமா ஸ்திரப்படுத்துவார். எல்லா தீமை நின்றும் நம்மை விலக்கி காத்து கொள்வார். இந்த வசனங்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்தோத்திரம் பண்ண போறோம். அப்படியே நம்ம ஜெபத்துக்குள்ள போலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, சிறுமையும் எளிமையுமானவன் நான் ஆண்டவரே. கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை சிறுமை எத்தனை எளிமைன்றது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் பார்க்காம ஆண்டவரே எங்களை உங்க சொந்த பிள்ளைகளாய் மாற்றி கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் பா, உமக்கு ஸ்தோத்திரம் பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரோ லாபா ஷாபா ரூகா தூனாமரி பிரபா துனியா தலு பிரபா சத்ருக்ர தூனமரி பத்தனா. நன்றி. பாதத்துல தாழ்த்தி படைக்கிறோம்ப்பா. அந்த காலை வேளையில நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உங்க பாதத்தை பிடித்து கொள்றோம். மரியாள் உங்க பாதத்தை விழுந்தது போல ஆண்டவரே, இன்னொரு மரியாள் உங்க பாதத்துல கர்த்தாவை தன் தலைமயிரை கொண்டு தொடச்சது போல, கண்ணீரால கழுவுனது போல நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய ஆண்டவரே கண்ணீரால் உங்க பாதத்தை கழுவணும். எங்க தலைமுடி கர்த்தாவே கனம் ஒரு ஸ்திரீக்கு, அதனால எங்க மகிமையினால் உங்க பாதத்தை தொடக்கணும். ஹல்லேலூயா. பலர் எங்களை தூற்றும் போது நாங்க உங்க பாதத்துல அதை வச்சு தொடச்சுக்கிட்டு எங்க மகிமை தூற்றப்பட்டா பரவாயில்ல. ஹல்லேலூயா. எல்லாராலும் ஆண்டவரே அழுக்க போல நாங்க எண்ணப்பட்டா பரவாயில்ல, துடைத்து போடுகிற அழுக்கப்பட்ட எண்ணப்பட்டா பரவாயில்ல. அந்த மாதிரி தருணங்கள்ல நான் இயேசுவின் பாதத்தை என்ன பண்றேன், என் மகிமை வச்சு தொடக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமா தொடச்சுக்கிறோம். இனிமே நன்றி நன்றி. ஒரு வெளிச்சம் கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தீங்க, ஒரு சத்தியத்தை கத்து கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீதம் 40:17 ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருக்கீங்க. நீங்க எங்களுக்கு துணை, நீர் எங்களை விடுவிக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி படைக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள்ல கர்த்தாவே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஐயா. கேட்ட வசனங்கள் 1க்கு 100 உமக்கு மகிமையாய் பலன் தரட்டும். உதவி செய்யுங்க ஐயா. எங்களுடைய ஊழியக்காரனாகிய பாஸ்டர் எஸ்.கே. சாமுவேல் அவர்களை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்துல மாற்றி போடுவீராக. நம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாயிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த பரிபூர்ண சுகமும் ஆரோக்கியமும் விடுதலையும் கர்த்தாவே அவருடைய சரீரத்துல உண்டாகட்டும். அல்லேலூயா. அடிக்கடி வருகிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்துல மாறி போகட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா. புதிய ஆண்டுக்கு முன்பாகவே ஒரு பெரிய விடுதலை கர்த்தாவே சரீரத்துல கொடுங்க. ஆவியில நீங்க கொடுத்திருக்கிற பெரிய உற்சாகத்திற்காய் நன்றி. ஆவியில கர்த்தாவே ஆத்மாவில் கொடுக்கிற உற்சாகத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர் விரும்புகிற வாஞ்சிக்கிற எல்லா மன விருப்பங்களையும் ஆண்டவரே நீர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவீரே. இந்த ஆண்டுக்கும் அடுத்த ஆண்டுக்குமாய் அவர் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறபடியால் ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய எல்லா நிறைவுகளும் கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் கர்த்தாவே அவளோடு கர்த்தாவே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே இவ்வளவு விடிய கால வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீங்க சும்மா அனுப்ப மாட்டீங்களே அப்பா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் தேவர் ஆசீர்வதிக்கிறீர் என்ற உறுதியை தாங்க. ஹல்லேலூயா. அந்த உறுதியில ஸ்திரப்பட்டிருக்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த உண்மையில தேவன் என்னோடு உண்மையா இருக்கிறார். ஹல்லேலூயா என்கிற தைரியத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. சகல தீமைக்கும் தேவரீர் அவர்களையும் என்னையும் எங்களையும் விலக்கி காத்து கொள்ளுங்க தயவாப்பா. நாங்க இங்கிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கருத்தா கேட்கிறீங்களே, ஸ்தோத்திரம். கேட்டதன்படியே ஆண்டவரே எங்களுக்கு உங்க நாம மகிமைக்காய் அனுகிரகம் பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய குமாரனை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு தராது இருக்கிறது எப்படி உங்க வசனம் சொல்லுதே. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துல ஜீசஸ் பவர் மினிஸ்ட்ரியில ஸ்தானாதிபதிகளாய் ஆண்டவரே உதவிக்காய் எல்லா கெப்பாசிட்டியிலும் நிற்கிற எல்லா சகோதர சகோதரிகள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளை கர்த்தர் ஆண்டவரே அபரிமிதமாய் ஆசீர்வதியும். இந்த பண்டிகை காலங்களில நற்செய்தியை இன்னும் உற்சாகமாய் சொல்ல கிருபை தாங்க கர்த்தர் ஆண்டவரே. நம்முடைய கிருபையின் அளவு ஐஸ்வர்யத்தின் படியே புதிய ஆண்டில மகிமையோடு திறந்த வாசலை எங்களுக்கு திறந்து வைத்திருக்கீங்க. அதுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, பலப்படுத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உண்மையே சார்ந்து உங்க நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிறோம். கிருபையாயிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் என்னையும் எங்களையும் எங்கள் ஊழியங்களையும் அங்கீகரித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.